காய் மக்களே, இன்று ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான். சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியான பதிவு என்று கூறலாம். சினிமாவில் யார் இந்த ஹீரோ என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த நடிகர் என்றால் அது சிவகார்த்திகேயன் தான். தற்போது எங்க பார்த்தாலுமே சிவகார்த்திகேயனுடைய பேர் தான் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. வெறினா திரைப்படத்துல கால் பதித்து தனது திறமையான நகைச்சுவை பேச்சாலும் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த நாயகன் என்றால் அது சிவகார்த்திகேயன் தான். ஒரு பாடலாசிரியராக, கவிஞராக, எழுத்தாளராக தமிழ் சினிமாவுல அறியப்பட்டவர் தான் நா. முத்துக்குமார். முதல்ல இயக்குனர் பாலு மகேந்திராவுடன் பணிபுரிந்து சில நாட்களிலேயே பிரபலம் அடைந்தவர். தனது திறமையான எழுத்தாளர். அவருடைய பாடல்கள் இன்று வரை ரசிகர்களுடைய வாய்கள்ல முணுமுணுத்த வண்ணமாகவே இருக்கின்றன. அடடா, அது நா. முத்துக்குமாரின் பாடல் அல்லவா என்ற அளவுக்கு ரசிகர்களை வைத்திருப்பவர் தான் நா. முத்துக்குமார். 2012ஆம் ஆண்டு இறப்பதற்கு முன் கிட்டத்தட்ட 103 பாடல்களை ஒரே ஆண்டுல எழுதி முடித்து புகழ் பெற்றவர் நா. முத்துக்குமார். தனது சினிமா வாழ்க்கையில 700க்கும் மேற்பட்ட பாடல்களை பதித்துள்ளார். சினிமாவுல சாதனையும் படைத்திருக்கிறார் என்றால் அது நா. முத்துக்குமார் தான். தற்போது மறைந்த நா. முத்துக்குமாரை பற்றி சிவகார்த்திகேயன் பேசி இருக்கின்றார். இது ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் என்று ரசிகர்கள் பெருமை அடையும் அளவுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு காரியத்தை செய்திருக்கார். என் எழுத்துல ஒரு பாடலை பாடினேன். அந்த பாடலுக்கான சம்பளத்தை நெல்சனிடம் கேட்டு நான் முத்துக்குமார் குடும்பத்துக்கு அந்த சம்பளத்தை கொடுத்தேன். இது உதவியாக அல்ல, என் கடமையாக செய்தேன் என்று சிவகார்த்திகேயன் இப்படி பேசியது தற்போது எங்கு பார்த்தாலுமே வைரலாகி வருகின்றது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கின்றது. அடடா, சிவகார்த்திகேயன் இப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவரா என்று எல்லாருடைய வாழ்த்துக்களும் சிவகார்த்திகேயனுக்கு குவிந்து கொண்டே இருக்கின்றது.